வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ நியூஸ் வீடியோ தான் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிஎஸ்என்எலுக்கு மைக்ரேட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதனால் பிஎஸ்என்எல் மாறிக்கலாம் சொல்ல இப்போ பிஎஸ்என்எல் கம்மியாக இருக்குது, அதனால் எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் நியூஸ் வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே பிஎஸ்என்எலுக்கு வரதா இருந்தால் ஒரு சில நல்ல பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ப்ளஸ் இந்த அப்ரிவேஷன்ஸ் ஒரு சிலருக்கு புரியறதில்ல, ஸோ அதையும் சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரிஃப்லாம் செக் பண்ணும்போது எஃப்ஆர்சி அப்படின்னு நீங்கள் ஒன்று பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் வவுச்சர் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நல்ல நல்ல பிளான்ஸ் இருக்கும். ஸோ 249க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் கால்ஸ், 2 GB per day, 100 SMS per day, 45 days வேலிடிட்டி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, அப்போ எப்பயுமே நான் பிஎஸ்என்எல் சிம் வாங்கினேன்னா பிஎஸ்என்எல் மாதம் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான பிளான் இருக்காது. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நிறைய வெல்கம் ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளான் வவுச்சர்ஸ் இருக்கும். பிளான் வவுச்சர்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய நல்ல பிளான்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு பிளான் நான் சொல்லிடுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் ஒரு 5 பேர் இருக்கீங்க, அதை தவிர ஒரு லேண்ட்லைனுக்கு பதில் ஒரு நார்மல் பட்டன் ஃபோனோ இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோனே கூட இருக்கட்டும். ஸோ வெறும் ஃபோன் கால்ஸ்க்கு இல்லாட்டி ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபோன் வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா, அதுக்கு இந்த சிம்மை, அதாவது பிஎஸ்என்எல் சிம்மை யூஸ் பண்ணும்போது இந்த பிளான் போட்டுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1198 அதான் அந்த பிளான். இந்த பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 300 minutes per month அவுட் கோயிங், இன்கமிங் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்துட போகுது. ஸோ 300 minutes, ஸோ 5 மணி நேரம் நம்மளால் இதுலேருந்து அவுட் கோயிங் பேச முடியும் பர் மந்த்து. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 GB per month அவைலபிளாக இருக்கும். அப்புறம் வந்து 30 SMS per month, வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 365 days. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ப்ளஸ் அதிகமாக கால் நான் பேச மாட்டேன், பட் இன்கமிங் கால் நான் எப்பயுமே வந்து அதிகமாக எனக்கு வரும் அப்படிங்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக இந்த பிளான் பற்றி சொன்னேன். ஓகே, ஸோ பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் அப்படின்னும் போது ஜிபி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம், கிரேஸ் பீரியட். ஸோ இந்த கிரேஸ் பீரியட் எப்படி சொல்லுவாங்கன்னா, கிரேஸ் பீரியட் 1, கிரேஸ் பீரியட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட வந்து ஒரு 50 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரேஸ் பீரியட் 1ல இருக்கும்போது அந்த 50 ரூபாய் பேலன்ஸுங்கிறது உங்களோட சிம்மில் அப்படியே தான், உங்கள் நம்பரில் அப்படியே தான் இருக்கும். அந்த கிரேஸ் பீரியட் 1 7 நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த 7 நாளைக்கு இன்கமிங் கால் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும், பட் அவுட் கோயிங் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து சப்போஸ் இப்போ இந்த 50 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 50 ரூபாயும் அவங்க எடுத்துட மாட்டாங்க. ஸோ உங்கள் பிளான்லேருந்து இருக்கக்கூடிய அந்த உங்களோட பேலன்ஸை அவங்க வந்து டச் பண்ண மாட்டாங்க. கிரேஸ் பீரியட் 2க்கு நீங்கள் போவீங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் கிரேஸ் பீரியட் 2க்குள்ளே போவீங்க. அது வந்து 165 நாள். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கமிங்கோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு இன்கமிங் எஸ்எம்எஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வேறு எந்த நெட்வொர்க்லையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிஎஸ்என்எல் உண்டு. ஸோ இந்த கிரேஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்குன்னு ஸ்பெஷல் பிளான்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ கிரேஸ் பீரியட் 2ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் பிளான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்த டாரிஃப் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த டாரிஃப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டு வைக்கிறேன். ஓகேயா? ஸோ அது ஒன்று. அடுத்து என்னென்னா, இது தவிர இப்போது பீரியட் 1லேருந்து பீரியட் 2க்கு போய்ட்றோன்னு வைங்களேன். அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு 50 ரூபாயோ 70 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னா அது போய்டும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்என்எலுக்கு நிறைய பேர் வரீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ புதுசாக வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இன்னொரு விஷயமும் பண்ணேன். என்னென்னு பார்த்தா, பிஎஸ்என்எல் வந்து எனக்கு ஃபோன் காலுக்கு சூப்பராக இருக்குது, பட் டேட்டாங்கிற ஆஸ்பெக்டில் வந்து சென்னையிலே இருந்தாலும் எனக்கு வேலைக்கு ஆகலை. அதுவும் நான் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணணும், ஓடிடி ஆப்புக்கு யூஸ் பண்ணணும், HDR வீடியோ பார்க்கணும், 4K வீடியோ பார்க்கணும் அப்படிலாம் நினச்சேன்னா அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன். இப்போ ரெண்டுமே வந்து Oppo Reno 12 Pro இதில் தான் 2 சிம் போட்டிருக்கேன், ஏர்டெல் as well as பிஎஸ்என்எல். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 3 MB வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சோஷியல் ஆப்ஸில் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் பார்க்கலாம், அப்புறம் சும்மா ட்விட்டரில் ஏதாவது ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாமே தவிர, சம்டைம்ஸ் கொஞ்சம் 360p 240pல கூட வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். பட் நம்ம இருக்கலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் டேட்டாவில் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே கிடையாது. பட் உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா டேட்டாவும் நிறைய நல்ல நல்ல பிளான்ஸ்லாம் பிஎஸ்என்எல் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் டேட்டா நல்லா இருக்குன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம வந்து சல்யூட் அடிச்சு தான் ஆகணும். இவ்வளோ காம்படிஷனுக்கும் மத்தியில் வந்து அவங்களால இருக்க முடியுது. இப்போயும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் காடு மலை எங்கே போனாலுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது 2Gங்கிற ஒரு ஃபேக்டரில் பிஎஸ்என்எல் ஸ்கோர் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு அதில் தான் அவங்க ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய படிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க உங்கள் ஏரியாவில் கரண்ட் போச்சுன்னா பிஎஸ்என்எல் சிக்னல் போயிடுதுன்னு. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. பட் அதுலேயும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, கரண்ட் போச்சுன்னா எனக்கு டேட்டா போயிடுது, பட் 2G இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அந்த வகையில் ஃபைன். பட் இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், பிஎஸ்என்எல் இருக்கிற பெஸ்ட் நெட்வொர்க்காக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். சரி, இதை தொடர்ந்து இனிமேல் நம்ம நியூஸ் பார்க்க போகிறோம். நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் நாங்கள் வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நத்திங் மாதிரியான பிராண்டை கூட தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நத்திங் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு தப்படுத்துக்காதீங்க. ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சிலர்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு போது அவங்க எல்லாம் தான் அடித்து திருத்தணும். ஸோ அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கூட வீடியோ நிறுத்திட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, சரி சார். இப்போ நியூஸ் வீடியோ போட்டு விடு. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படி தாங்க சொல்லுவாங்க. 40,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஃபோனை, 40,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய 7300 எனர்ஜி அப்படிங்கிற ஃபோனை, அதே ப்ராசஸர் உள்ள ஃபோனை நாங்கள் 15,000க்கு CMF ஃபோன் 1 கொடுக்குறோம். அப்போ யார் பெரிய ஆள் இந்த இடத்துல அப்படின்னா, அங்கே தான் சாதனையே இருக்குது. ஏன்னா
சோதனை என்னன்னா 7300 ஒரு ப்ராசரை வச்சு இவ்வளோ கேவலமாக ஒரு கேமராவையும் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியில் தலையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோனை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் கேமராக்காவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெனோ சீரிஸில் ஒருத்தர் லான்ச் பண்ணி அதில் பொழந்து கட்டுறான்னா அப்போ யார் வந்து நிஜமாக ஒர்க் பண்ணுறா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்? வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது சிஎம்ஓ ஃபோன் ஒன்றில் இருக்குது. இல்லைடா, நான் திரும்பியும் கேட்குறேன். இப்போது 50 மைலேஜ் தருது சரியா? என்னதுன்னு தெரியுமா? பழைய டிவிஎஸ் எக்ஸல் 8 தான் மைலேஜ் தருது அப்படின்னா ஹயபோசா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதுக்காக மைலேஜை மட்டுமே ஒரு ஃபேக்டராக எடுத்து நான் பேச முடியுமா? இல்லை பர்ஃபார்மன்ஸ் 15,000 வருதுன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு நத்திங் மேலே ஒரு வெறுப்பு. அதுதான் ப்ரோ வந்து அப்போ பாரு இப்படி வன்மத்தை கக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி சிஎம்ஓ ஃபோன் நத்திங். இவன் பாருங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இல்லை எந்த டாபிக் நாங்கள் எதை பற்றி பேச வந்திருக்கோம்னா வீக்லி நியூஸ், அதை பற்றி தான் பேசணும். ஆமாம், வீக்லி நியூஸில் ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு பாருங்க, அதுக்கு இவனே தான் லீடு கொடுத்துருக்கான். வீக்லி நியூஸில் ஏன் இப்போ நத்திங்கை பற்றி பேசுகிறோம், சிஎம்எஃப் பற்றி பேசுகிறோன்னா எல்லா வீக்குக்குமே ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களே. அதான் 2A+ன்னு ஒன்று லான்ச் பண்ண போறீங்கிறாங்க. ஒருவேளை 7350 இருக்குமா, இல்லாட்டி வந்து 7200 எல்லாரும் கழுவி ஊத்துனனால ஒருவேளை 7 Gen 3 இருக்குமா? ராட்சசன் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சைக்கோகளுக்கு வந்து தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறத சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தலைவனும் மார்க்கெட்டிங். இல்லை இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு ஏதோ வன்மோன்னா, இப்போ பார்த்தா சைக்கோகளுக்கு மக்கள் அவங்கள பற்றி பரபரப்பாக பேசுறதும் பயப்படுறதும் அதுதான் அவங்களை உயிர் போட வச்சிருக்கிற விஷயங்கள். வீக்லி அவங்களோட நியூஸ் வந்து ட்ரெண்டிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பிராண்டோட பேர் அப்பப்போ வந்துட்டே இருக்கிறது. அதுவும் அந்த பிராண்டு சைக்கோவாக இருந்து இவ்வளோ தூரம் வருதுன்னா வேற லெவலு. ஸோ சூப்பர். நீ வந்து இவன் மாசா இருக்காங்க. நம்மளால தான் நத்திங் ஃபோன் 2A வருது, அது இந்த ஜூலை எண்டில் வருது. ஆமாங்க, 2A+. சாரி 2A தப்பு பண்ணாது நீ. இந்த பையன் வந்து நிறைய மைனஸ் பண்ணிடுறான், அதனால தான் மிஸ் ஆகிடுது. அது ப்ளஸ் சரியா? வாங்குற எல்லாருக்குமே வந்து அது கூடவே என்ன கொடுப்பாங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் ஃபோன் மட்டும்தான் இருக்கும் பாக்ஸில். சார்ஜரு, கேஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. லைட் இருக்குமா? அப்போ ஆமாம், 2A+ல எக்ஸ்ட்ரா லைட் இருக்கும். ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் கொடுப்போம். ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் உடனே அடிச்சு விடுவான். அது மேபி 7 Gen 3 இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 7 Gen 3 இருக்காது. அதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 7 Gen 3 இருக்காது, டெமென்சிட்டியே தான் இருக்கும். அப்போ குறுக்காம இருக்க என்னாச்சுன்னா 7350 பற்றி வேறு இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்தது 7300 ஒருவேளை அதுவாக இருக்குமோ. அப்போ 7350 வந்ததுன்னா அப்போ 7200 அது ஒரு டவுன் கிரேட் வந்ததுன்னா அப்புறம் எப்படி அது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா 7 Gen 2 இருக்குமோ அப்படின்னு. ஸோ இருக்குமோன்னு யோசிச்சு ஆமா நீ சொன்ன அந்த சைக்கோ மார்க்கெட்டிங் தான் ரொம்ப கன்றாவே ஏதாவது ஒன்று இருக்குன்னு தோணுது. நீ தானடா கொஞ்சம் முன்னாடி மார்க்கெட்டிங் லெஜெண்ட்ன்ற பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ்ங்கிற இவனே எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு கன்றாவே இருக்கும்னு சொல்லி நான் இன்னுமே கூட பெருமையா சொல்றேன். ஆனா இந்த தேவையில்லாம 2A 2A+, 2A Pro Max என்னென்னோ விடுறதுக்கு விடுவானே ஐடியா வேற கொடுக்குறான். இல்ல ஸ்பெஷல் எடிஷன்லாம் குறுக்கால ஒன்று விட்டாங்க. அது வருது கம்யூனிட்டி எடிஷன் வரப்போகுது. கம்யூனிட்டி எடிஷன் வரப்போகுது. இப்போ அதுக்கு தான் அந்த பின்னாடி வந்து டிஃப்ரெண்டான கலர், டிஃப்ரெண்ட் டோன்ஸ், லைட் எரியும்லாம், அதாவது ரேடியம்லாம் எரியும்னு சொன்னாங்க. அதுதான் சொல்றேன், இதுக்கு நத்திங் ஃபோன் 3 விட்டுட்டு போயிடலாம். நத்திங் நடுவில் அது நெக்ஸ்ட் இயருக்கு ஏன் தெரியுமா? நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நத்திங் ஃபோன் 3 வரும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? நத்திங் ஃபோன் 3S வரும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? நத்திங் ஃபோன் 3S Pro வரும். அப்புறம் என்ன தெரியுமா? நத்திங் ஃபோன் மாதிரியே இருக்கு. அது ரெட்மி 3S இந்த மாதிரிலாம் அதை பார்த்துருப்பா. ரியல்மி ஐஃபோன்லேயே இருந்திருக்குல்ல 5S. அது இவங்க ஆக்சுவலாக இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஐஃபோன் தான். அதனால இப்போ என்ன ஆகும்னா அடுத்து 3S Pro Max, 3S Pro Max Ultra அப்படி வரிசையா பார்க்க மொத்தம் ஐஃபோனில் இருக்க மொத்தத்தையும் அப்படியே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு ஐஃபோன் எதுவும் கேஸ் போட மாட்டேது? ஐஃபோன்லாம் கேஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க சும்மா ஃபோன் கொடுக்குறதே பெருசு. இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ நத்திங் இந்த கேஸ் இல்லைடா. இப்போ என்னன்னா நத்திங் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே மார்க்கெட்டிங்கில் கெத்துங்க சரியா? நம்ம எதுக்கு திட்டுறோம்னா இவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் முக்கியமாக இந்த 80s and 90s கிட்ஸுக்கு இருக்கக்கூடிய வழி வேதனை தான். என்னன்னா ஒரு காலத்தில் லான்ச் ஈவெண்ட்னா எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லி கால்பே வந்து டீ கிளாஸ் இல்லாமல் வந்து ஆற்றிட்டு இருந்தாப்புல. மைக்ரோமேக்ஸ் ஓனர்ரா என்ன சர்மாடாவன்? அசின் ஹஸ்பண்ட் ராகுல் சர்மா தானா? ஓகே, ராகுல் டிராவிட்னா ஞாபகம் இருக்குங்க. அவர் ஒரு வால். பட் அசின் ஹஸ்பண்ட்னு சொன்னால் தெரிஞ்சிருப்பாரு. கூட தெரிய மாட்டேது. சரி விடுங்க, ஐ எம் வெரி வீக். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டீ கிளாஸ் வச்சு அவர் ஒரு பக்கம் ஆத்திட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா ஆறி போயிடுச்சு டீ. இப்போ இவங்க என்னடானா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த பழைய எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னா அப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க எல்லாருமே. அதுவும் ஐஃபோன் லான்ச் எல்லாம் வந்து இப்போ மொக்க தான். அப்போ ஏன்னா இப்போ வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஷார்ட் ஆன் ஐஃபோன், எடிட்டர் ஆன் ஃபைனல் கட்டு, M3 Mac இப்படிலாம் சொல்லிக்கலாம். அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாதப்போ கூட ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். அவரோட நெகட்டிவ் சைட்ஸை மறந்துருங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டேஜுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தார்னா முடிஞ்சு ஃப்ளாட். அந்த வருஷம் கையில் நீ வந்து ஒரு குப்பையை கொடுத்து விடு, அதை விட மனுஷன் வந்து வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இப்போ மிஸ் ஆகுது. அதுதான் இவன் சொன்னான். அதைத்தான் இவன் சொன்னான். கால்பே என்ன சொன்னா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னா. சரி ஃபோன் ஒன்று வந்துச்சு. சரி லைட்டு கீட்லாம் வச்சு வந்ததுமே
சரி பைப்பில் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரே கலவரமாக இருக்குது. இவனே ரியல்மி குட்டி ரியல்மியாக மாறிட்டான். அதே லைட் ஸ்ட்ரிப்பை மறுபடியும் அடுத்த சீரீஸில் ஒட்டி விட்டு. ஆனால் 2A+ல மேபி லைட்டு இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் இல்லைடா. அடுத்த ரியல்மி மாதிரி இப்போ இவ்வளோ நம்பர் சக்ஸஸிவாக. ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, CMF தனி ப்ராடக்ட் லைன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அது ஒன்று போயிட்டு போகுது. 2A வந்துச்சு, அடுத்து 3A போகிறோன்னு கேட்டால் அதுக்குள்ளேயே 2Aலேயே ஸ்பெஷல் எடிஷன் சொன்னான், கம்யூனிட்டி எடிஷன் சொன்னான். இப்போ 2A+ன்னும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. சரி அதனால தான் நம்ம திட்டுறோம், வேறு எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கள திட்டுற அளவுக்கு வந்து அவங்க நல்லதில்லை எதுவும் கரெக்ட் தான். அவங்க நல்லது கிளிகளையும் கிழிச்சாச்சு பாவம். அந்த மனுஷன் ஏதோ 2A+ன்னு ஒரு ஃபோன் விடுறாரு, பார்த்துக்கோங்க. கிளிகளைலாம் கிளிக்கலைங்க, அது வந்து ஒரு ஆதங்கத்தை தான் சொல்கிறோம். இதை வந்து நிறைய பேர் வன்மம்னு கூட நினைக்கலாம், அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. பட் மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்லி தான் ஆகணும், எனக்குள்ளேயே நான் வச்சுட்டு சுத்த முடியாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீக்கெண்ட் வந்ததும் ரொம்ப ஜாலியாகிட்டாங்க ஐடி டூட்ஸ்லாம். வீக்கெண்டு, லாங் வீக்கெண்டு, எங்களுக்கு முன்னாடி லீவு கிடச்சிச்சு அப்படின்னு. இன்னைக்கு திங்கக்கிழமை. தம்பி இதை பாருங்க, ஞாபகம் வருது ஏதாவது? இவன் பார்த்த மாதிரி இருக்கு. இதை பாருங்க, ஞாபகம் வருது ஏதாவது? இவன் ஏதோ நல்ல ஆஃபீஸை பற்றி பேசுகிறான் போல. ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லையும் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. கிளைண்ட்டே கூட உங்களை வந்து சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டாலும் ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கிளைண்ட்டு போன்னு சொல்லலாம், உன் பேரில் பில்லு வராதரா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேஷன் என்னைக்கு ஒர்க் பண்ணுற, வேணா சண்டே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எய்தர் சாட்டர்டே சண்டே என்னைக்காவது உங்களை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் கமெண்ட்டே போட்டுருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஹவு டு ஃபிக்ஸ் திஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ இன்ஸ்டாவில் போட்டதுமே, இப்போ தான் ஆண்டவா எக்ஸ்டெண்டட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வரேன், மணி 1. ஓ முடிச்சுட்டாங்களா? அதை நீ சும்மா யாரோ 4 பேர் மீம் போட்டதை வச்சுக்கிட்டு அதான் ரியாலிட்டி நீ நம்பினா சம்பளம் யார் போட போறானோ அது ஃப்ரெண்ட்ஸ் முக்காசி பேர் முரட்டுத்தனமா ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு லாங் வீக்கெண்ட் மஜாவா இதெல்லாம் ஆபீஸ் போயிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் சரியா, உடனே இந்த மேக் யூசர்ஸ் வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்ட்டு அவங்கள விடு. அதோட கொடுமை என்னன்னா, எதனால அவுட்டேஜ்? லினக்ஸ் நான் திட்டவே மாட்டான். அவன் வந்து வேற லெவல், அவன் கம்ப்ளீட்லி வேறங்க, அவன் வந்து வேற லீக்ல இருக்காங்க. இப்போ பாருங்களேன், இதே சர்வர் எல்லாமே இப்போ ஏர்போர்ட்ல இருக்கிற சர்வர்ல இருந்து எல்லாத்தையும் லினக்ஸ்ல ரன் பண்ணி தான் நேற்று வந்து பேப்பர்ல டிக்கெட் எழுதி கொடுத்துருக்க வேணாம் சரியா. மிஷின்லேருந்து எல்லாமே லினக்ஸில் ரன் ஆகாமல் மைக்ரோசாஃப்ட்டில் ரன் ஆகிட்டு இருந்தனால தான், விண்டோஸில் ரன் ஆகிட்டு இருந்தனால என்னாச்சுன்னா இந்த அவுட்டேஜ் வந்ததுமே உட்காந்துட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து எல்லா ஏர்லைன்ஸ்லையும் பேப்பரில் கிரிக்கி தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலமை. இப்போ ஈவெண்ட் பேச்ச டைம் அது எல்லாமே கூட போர்டில் எழுதி வச்சுருந்தாங்களாம். ஸோ இதுதான் நிலமை சரியா. இது நான் வந்து நான் தப்பாக சொல்லலை. பட் இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாருமே மைக்ரோசாஃப்ட்டை மட்டும் சொன்னாங்க. விண்டோஸ்னாலே எப்படி தாங்க அது ப்ளூ ஸ்க்ரீன் வரதெல்லாம் பழசாக என்ன 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராப்ளம் என்ன மொத்தம் க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிறவன் வந்து ஒரு பேட்சை விட்டான். இதை பற்றி யாருமே சொல்லல. க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிறதுல தாங்க அந்த பேட்ச்னால தாங்க இந்த பிரச்சனை. அதனால தான் உங்களோட லேப்டாப் பூட் ஆகலை, இல்லாட்டி பிசி பூட் ஆகலை சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ப்ளூ ஸ்க்ரீன் வருது மைக்ரோசாஃப்ட்னாலே இப்படி தான். என்னடா யாரு நண்டல என்னையா இது முக்காசி பேர் இந்த டிரைவர்ஸ் அப்டேட் வரும், அது ரன் ஆகுது, சரி அது முடிஞ்சதும் லாகின் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா டிரைவர்ஸ் ஏன் ப்ளூ ஸ்க்ரீனில் அப்டேட் ஆக போகுது? ஏன்டா நீ வேறு அப்டேட் ஆகி ஓடி முடிஞ்சது வரும்ல, அதை சொல்கிறேன். எனக்குலாம் என்னாச்சுன்னா, முக்கியமாக மேனேஜர் கிட்ட டீம்ஸ் காலில் இருந்தேன். ஃபஸ்ட்டு கால் டிஸ்கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஒரே சந்தேகம், நெட்டு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி சிம்டம்ஸ். நான் உடனே போயிட்டு டப்புன்னு க்ரோமில் போயிட்டு என்ன பண்ணேன்னா google.com போட்டு விட்டேன், ஒர்க் ஆச்சு. அப்போ என் மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன்லேருந்து அனுப்புனாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கும் ப்ளூ ஸ்க்ரீன் எரர். இப்போ அவங்களுக்கு வந்ததில் என்னன்னா தப்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குலாம் ரீபூட் ஆகி உள்ளே போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னாச்சுன்னா, ரீபூட்லேயே நான் வச்சிருந்தது ரைஸ் ஆகுறான், பஞ்சு பாலா ரைஸ் ஆகுறான் ஆகிட்டே தான் இருந்தான். கடைசியில் பிட்லாகர் கீ கொடுத்தா ஆனால் உள்ளே ஓடுறேன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஐடி டீம் அவங்க ஒரு டைம் அவங்க ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் லேட் ஆகி போச்சு. மொத்தம் என்னென்னா, இந்த ஒரு ஃபைலு சி டிரைவில் போய் ஓகேயா, சிஸ்டம் 32ல் போய் டிரைவர்ஸில் போய் க்ரௌட் ஸ்ட்ரைக்கு போய் அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும் C00029 அது கிளியர் ஆச்சோ இல்லையோ இந்த மாதிரி தான். அது 1 வீக் ஆகுமா ஃபிக்ஸ் பண்ண. மைக்ரோசாஃப்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல பேச்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கணும். இதுக்கப்புறம் அதை புஷ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணதுமே என்ன ஆகிடும்னா, ரீபூட் பண்ணிங்கன்னா அதாவது சேஃப் மோடுக்குள்ளே போயிட்டு தான் அதை பண்ண முடியும். அதான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்குது, சேஃப் மோடுக்குள்ளே தான் போகணும். பர்சனல் லேப்டாப் பிசியில் யாராவது க்ரௌட் ஸ்ட்ரைக் ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற எம்என்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி லாக்கர் கீ இந்த மாதிரி அட்மின் ஆக்சஸ்லாம் இருந்ததுன்னா தான் சேஃப் மோடுக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ப்ளூ ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ரெக்கவரி அவங்களுக்கு தான் யாரெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போது லோக்கலில் யாராவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கும், அவங்க கூட பார்த்தோன்னா நம்ம பண்ணக்கூடிய பெரிய சரித்திரத்தை யாராவது வந்து அட்டை போட்டு போயிட்டாங்கன்னா போடுறான் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். யாராக இருந்தாலும் போட்டு விட்டதுமே. இப்போ என்ன ஹைலைட்னா, மைக்ரோசாஃப்ட்டை குறை சொல்கிறதா ஆல்ரெடி க்ரௌட் ஸ்ட்ரைக்கில் உள்ளவரும் சொல்லியிருந்தார்ல, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய பேக்லாஷாக இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, உடனே துரத்திட்டு நான் அவாஸ்டே கூப்பிட்டுக்கிறேன்டா. அந்த பழைய ஆளு அவாஸ்ட், நார்டன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அவாஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு.
அப்புறம் இசெட் நாட் 32 என்னென்னமோ இருக்குங்க. அது மாதிரி நிறைய என்னென்னமோ கடந்தது. ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு சுற்றிட்டு இருப்போம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப இன்டகிரேட்டடாகவும் டேரெக்டாகவே யார் ஓஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதை வச்சு அதான் கரெக்ட் தான் மேனுஃபேக்சரிங் மாதிரி தான் சொல்கிறேன். சாஃப்ட்வேரையும் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டேன். ஸோ அதுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்களோட கொலாபரேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இன்டகிரேட்டடாகவே வந்துருது, ஒரு அப்டேட்லேயே வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு டிரைவர் பேட்ச் புஷ் பண்ணுற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஆமாம் ஃபோல்டபிள்ஸ் லான்ச் ஆகுது. அது இல்லையா அமேசான் பிரைம் சேலை பற்றி பேசி இல்லைடா, அஃபோர்டபுள் கேட்டகரியில் ஃபோல்டபிள்ஸ் லான்ச் ஆகுது இல்லை? இது என்ன ஃபோல்டு? இந்த ஃபோல்டுலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம விக்கி மொபைல்ஸ் ஃபோல்டு. ஆமாம், நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபோல்டு 6 அண்ட் ஃப்ளிப் 6 லான்ச் ஆயிருக்கு இல்லையா? ஈவன் பிக்சல் ஃபோல்டு அதுவும் வருது. பிக்சல் ஃபோல்டு வரப்போகுது. அது பிக்சல் 9 ஃபோல்டா ஏதோ போட்டுதாங்க. பிக்சல் 9 ஃபோல்டு ப்ரோ மேக்ஸ், பிக்சல் 9 சீரிஸும் வருது. நிறைய லைனப்பில் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக நிறுத்துறதுக்கு யாரும் இல்லைங்க. அதே மாதிரி இந்த டீல்ஸ் டைமில் நிறையா ஃபோனு டக்குன்னு வந்துச்சு. இந்த சிஎம்ஓ ஃபோன் வந்துச்சு. எதுவுமே வாங்கிறாதீங்க. ஆமாம் இல்லை, ஆல்ரெடி டீல் முடிஞ்சிருச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் இன்னும் ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் 25 வரையும் இருக்கு. ஆனால் என்னன்னா ஆல்மோஸ்ட் சாட்டர்டே சண்டேவே முக்கால்வாசி ஃபோன் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்துருச்சு. ஆமாம், மண்டே எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. இன்னொரு ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டீலில் என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வித்த ப்ரைஸோட இப்போ அதிகமாக விற்றாங்க. அதான் டீல். ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் 1-2 பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னன்னா இது எல்லா டீலப்பையும் பார்க்குறது தான். இப்போ என்னென்ன ஸ்பெஷல் சேல் வருதோ அப்போல்லாம் இதெல்லாம் வர்றது தான். ஆமாம், இதே ப்ரைஸ் தான் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி இருந்தது. உண்மைதான், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால டீலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஆமாம், எதை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோனை கரெக்டாக நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 1 வீக் 1 மந்த்து கூட அப்படியே பொறுமையாக பாருங்கள். அது கண்டிப்பாக ப்ரைஸ் லோ ஆகும், அப்போ வாங்கிக்கோங்க. அது வரவே வராது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதுவும் வாங்காமல் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க மட்டும் எனக்கு தெரியுது. ஆமாம், காசு நிறையா இருக்கும், சேவாக இருக்கும். சேவிங்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வாழ்கிறது கஷ்டம், சாகிறது பெட்டர். ஓகே, ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் இருக்குங்க. ஆனால் அந்த டீல்ஸில் வந்து நிஜமாவே நல்ல ப்ராடக்ட்ஸ் வருதா அப்படின்னும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் செல்லர் சரியில்லை. சில சமயங்களில் செல்லர் சரியாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இன்னொன்று என்னென்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டு வேறு லெவல் டீலு. அப்புறம் போய் வெரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியுது இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் 8,000 விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் நைட்டு டெக்னோ ஃபோல்டு 18 ரூபாய்க்கு வந்துச்சா? 18,000 ஃபோல்டா ஃப்ளிப்பா? ஃப்ளிப்பு சாரி. ஜஸ்ட் அ மினிட், நம்மளை வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் 5 minutes நம்ம கதையை முடிச்சிருப்பான் போல விட்டா. 18க்கு வந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. 18க்கு வந்துச்சு. அது என்னன்னா அந்த டெக்னோ வந்து ரீஃபர்ப்ட் யூனிட். அப்படியா? இல்லை தெரிலடா. சைடில் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணும்போது பயங்கர பெருசாக பூஸ்டடாக போட்டுடுறாங்க. S23 அல்ட்ரா கிரேசி அந்த மாதிரி ஏதோ போட்டுடுறாங்க. அப்புறமா சைடில் போய் பார்த்தா குட்டி பிராக்கெட் ஒன்று இருக்கும், குட்டி ஃபாண்ட்டில் ரீஃபர்ப்ட் அப்படின்னு இருக்கும். கீழே குட்டியா நல்லா ப்ரில்லியண்டாக டேக்கிள் பண்ணுவாங்க. இவங்களாம் வந்து ஆக்சுவலாக கால் பைக்கே இவங்க தான் கிளாஸ் எடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, ஓகே. இந்த டீல யார் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, யாருக்கு இன்னும் வரவே இல்லை, காசு மட்டும் போயிருச்சு, இன்னும் ஆர்டர் கூட ஷிப் ஆகல அப்படிங்கிறவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் யாரும் வந்து உருப்படியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம மாதிரியே நீ பேசுகிற. இல்லை, எந்த சேல் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. யாரோ 1-2 பேர் தான் உருப்படியாக வாங்கியிருக்காங்க. அது நீ வந்து சொல்கிறது எப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டை நீ சொல்கிற குறிப்பாக. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ரெட்மியில் பேட் ப்ரோ வருது, இந்தியாவுக்கும் வருது அப்படின்னு சொல்லி. ஆமாம், பென்சில் லாஜிக் இருக்கலாம். அதே மாதிரி OnePlusலயும் ஒரு பேட் வந்திருக்குல்ல? ஆமாம், OnePlus பேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 3யோட அதுலேயும் பென்சில் லாஜிக் இருக்கலாம். 7S Gen 2 அது ஜஸ்ட் 40K. ஓ, ஜஸ்ட் 40K-வா? ஆமாம். இது ப்ரைஸ் என்னன்னு இது அனைவரும் 20 to 25K தான் வரும். இது அந்த மாதிரி தான் வரும். அது வந்து எனக்கு OnePlus கிட்ட என்ன ஷாக்னா அவங்க வந்து LCD பேனலில் தான் அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மைக்ரோஃபோன் அண்ட் இது நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான ஏரியாலெல்லாம் வந்து ரெட்மி LCD தான். ஆமாம், பேடில் என்ன அவ்வளோ இல்லைடா. 40,000 ரூபாய்க்கு வந்து யார் சொன்னா? சாம்சங்கிற ஒருத்தனை மறந்துட்டியா? 40,000 ரூபாய்க்கு சாம்சங் கொடுப்பான். 40,000 அவங்க கொடுப்பாங்க. 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் வச்சு நாங்கள் ரெட்மியில் அமலோட கொடுக்கணுமா? ஓ, இவன் ஒரு நிமிஷம் இப்போ வந்து தன்னையே தானே ரெட்மி அம்பாசிடராக உணர்ந்த அந்த தருணம். இவன் வந்து ரெட்மி ஷோமி தான் இவன். இனிமேல் உனக்கு தான் நியூஸ். அடுத்த நியூஸ் என்ன? ஆல்மோஸ்ட் நியூஸே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் பேசி வச்சிருக்கேன், 20 நிமிஷம். ஆமாம், 20 நிமிஷம் நம்ம பேசுனது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 20 நிமிஷம் கேட்டவங்க தான் பாவம். ஆமாம், ஏன்டா டே நியூஸ்ன்ற பேரில் நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டியை சத்தியமாக தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சரி, இதை தாண்டி என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நிறையா லான்ச்சஸ் இருக்குது. ஆமாம், சரியா? ஷாமி, OnePlus எல்லாருமே இனிமேல் தொடர்ந்து லான்ச் பண்ணுவாங்க. லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய லான்ச்னும் போது ஐஃபோன் பற்றி இனிமேல் நிறைய லீக்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் பிக்சல் பற்றி நிறைய லீக்ஸ் கூகுளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Snapdragon 8 Gen 4 அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அண்ட் Snapdragon 8 Gen 4 பேஸ்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் யார் பண்ணுவாங்கிறதுல சம போட்டி இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு ஷாமி தான் ஜெயிப்பாங்க. அதான் ஷாமி தான் ஜெயிப்பாங்க.
ஆனால் அங்கேயும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஷாமி வந்து எப்பயுமே வந்து பிளான் கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ 15ஆம் தேதி நான் வந்து ஜான் 2ஆம் தேதி லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொன்னால் உடனே ஐக்கூக்கு எங்கே மூக்கு வேத்துறோம் தெரியாது, அவன் உடனே 1ஆம் தேதியே லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து லான்ச் பண்ணுவான். 1ஆம் தேதியே லான்ச் பண்ணிடுவான். ப்ராசஸர் பேர் மட்டும் இதுதான் இருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஷாமின்றுவாங்க. அது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. கேட்டால் என்ன தெரியுமாகும், ஃபஸ்ட்டு நான் தான் பேனர் அடித்தேன், பேனர் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமி சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவானா, பேனர் நீ அடிச்சதா இருக்கலாம், லான்ச் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அவன் சண்டை போடுவான். சரி, அவன் மொத்தம் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க. இதில் குறுக்க முறுக்க சாம்சங் உள்ள வருவான். நாங்கள் எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு சிப் வந்து கேலக்ஸி, அதாவது ஸ்னாப் டிராகன் ஃபார் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அவன் புதுசாக ஒரு வரும். அது வரும். அது வந்து பார்த்தா நல்லா தான் இருக்க போகுது, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் காஸ்ட் எங்கேயோ இருக்கும், அது நல்லா இருக்காது. ப்ராடக்ட் நல்லா இருக்கும், காஸ்ட் நல்லா இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, மேபி இந்த தடவை நமக்கு வந்து 8 Gen 4 பேஸ்டு தான் S25 இருக்குமா. S25 ப்ளஸ் ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 எப்படி இருந்தாலும் 8 Gen 4 தானே. அல்ட்ரா 8 Gen 4 ஆனால் எனக்கு அது ஒரு பயமாவே இருக்கு. ஆல்ரெடி வந்து 1,10,000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருந்த அல்ட்ராவை கொண்டு போய் 1,25,000 ஆக்கினாங்க S23 வரும்போது. அதை 1,30,000 ஆக்கிட்டாங்க 24 வரும்போது. அது 1,40,000 ஆக்கிடுவாங்க. இல்லை, நீங்கள் Fold 6 ப்ரைஸ்லாம் பார்த்துட்டீங்களா? அதை வச்சே முடிவு பண்ணிடணும். 8 Gen 4 வித் ஆக்சுவலாக குவால்காமோட SoC கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுக்கு குவால்காம் எப்படி வந்து இதை கட் பண்ணுறது, எந்த விதத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டில் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா அதனால தான் மீடியாடெக் வந்து நல்லா கொடிக்கட்டி பறக்கிறான். 10,000 ரூபா செக்மெண்ட்டில் 5G ஃபோன் தரேன்றான். என்ன சிப்புன்னு போய் பார்த்தா 6,100+ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். என்னடா இது, எங்கே வந்தாலும் நீ 5Gன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. இவனுங்களை இதில் இன்னும் இந்த G ப்ராசஸர்லாம் இருக்குது, G85 G90 அதெல்லாம் 4G. இவனுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கான் என்னோட டைகர் யூனிசாக் T760. அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. நிச்சயமா சோகம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஸ்கைலைன் HMD பற்றி பேசியிருந்தோம்ல, 7 Gen 2 அதுக்கப்புறம் யூனிசாக் 76 நம்ம வந்து 760 இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லைங்க, 7 Gen 2 தான் இருக்கான். இவன் இப்படி வருத்தப்படுவான்னு தெரிஞ்சுதான் இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக கிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் இந்த யூனிசாக்கு போய் தான் வைப்போம். அதான் வருதா? இல்லை, இந்தியாவுக்கு கிரஸ்ட் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி போட்டுருந்தாங்க. இந்தியா கிடையாதா? ஸ்கைலைன்லாம் இந்தியா கிடையாது. நமக்கு என்ன ஸ்கைல லிமிட், நமக்குலாம் லிமிட் இங்கே இல்லை. லூமியா லுக்கில் இருக்கு, சூப்பராக இருக்கு. அதே ஃபோனே வேற பேர் மாற்றி வச்சிருவாங்கடா. நீனா அவ்வளோ வருத்தப்படாதா? நம்ம HMD பைப் இல்லையாடா, மார்க்கெட்டிங் ப்ராசஸர் அதே தானே இருக்கும், 7 Gen 2 தானே இருக்கும். எனக்கு டவுட்டாக இருக்குது, மேபி T760 இருக்கலாமோ. இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைடா, ரொம்ப பர்ஃபார்மிங் ப்ராசஸர் ஒன்று வேணும். ரெண்டாவது வந்து மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அபிமானம், அந்த ஒரு அந்த ஃபீல்காக இல்லை, அதுலேயே டீடாக்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று ஆமாம் இருக்குது. அதை சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, டீடாக்ஸ் மோடுங்கிறத கிளிக் பண்ணுறதுக்கு பதில் நிஜமாவே HMD 110 வாங்கிட்டு போயிடலாம். அப்படியும் இல்லையா, டீடாக்ஸ் மோடை கிளிக் பண்ணுறதுக்கு பதில் ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல வழியெலாம் இருக்குடா. பார்ப்போம், அந்த டீடாக்ஸ் மோட் தான் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதை தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நிஜமாவே இந்த ஸ்கைலைன் வந்து இன்கமிங் அவுட் கோயிங் மெசேஜஸ் இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு. ஆனால் 7 Gen 2 வச்சு இப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நான் சத்தியமாக எங்கேயுமே பார்த்ததில்லை. ஃப்ரண்ட்டில் 50 MP, சரியா, ரியரில் 108 வித் OIS, அப்புறம் ஒரு 48, ஒரு 50. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் அதாவது எல்லாமே யூஸ்ஃபுல்லான கேமராஸ். பட் இவங்களோட அல்காரிதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இங்கே பெரிய கொஸ்டின். அந்த ப்ராசஸரில் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடும் இல்லைன்னா 2 மேக்ரோ இப்படி தான் போட்டுருந்தாங்க. ஆமாம், இவங்க பார்த்தா எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு கொஸ்டின் மறுபடியும் வருது. 7300 கொடுத்து CMFன்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் 15,000 - 20,000 இங்கே ஒருத்தன் அதே 7300 எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் 40K. இவனால எவ்வளோ அழகாக அவனுக்கு கொடுத்துருக்கோம், 40K கொடுத்து வச்சிருக்கானுங்க. இப்போ திரும்பியும் கால்பையோட ஆவி இவனுக்கு புந்துருச்சு போல. இப்போ என்னன்னா சிம்பிளுங்க, அப்போது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வச்சு இந்த பதிவு முடிக்கலான்னு பார்க்குறேன். எப்படின்னா, SoC ஹார்ட்வேர் அப்படிங்கிற ஃபேக்டை மட்டும் வச்சு டிவைஸை ட்ரைவ் பண்ணுறது நல்லதா, இல்லைனா ஆப்டிமைசேஷனுங்கிற ஃபேக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 40,000 ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து 15,000 ரூபாயில் இருக்கிற ஃபோனோட SoC தான் கொடுக்குறான். ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டாக வேற கேமராவா? இல்லை, வெயிட் பண்ணி இப்போ கண்டிப்பாக பரத்தோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். சரியா, நான் சிம்பிளாக கேட்குறேன். பரத், இதோட கேமரா நீ யூஸ் பண்ணியிருக்க, கேமரா எப்படி இருக்கு? வேற லெவல்ல. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, CMF கம்பேர் பண்ணா, CMF கம்பேர் பண்ணாவா? இல்லங்க, வீடியோ நான் முடிச்சிடுறேன், ஏன்னா இப்ப நான் கொல்ல போறேன். CMFல நான் வீடியோ எடுத்து பார்த்தேங்க, அது வந்து கம்ப்ளீட்டா ப்ளோ அவுட் ஆகும். Redmi 13 அதோட பெட்டரா பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. இது கால் போய் தான் ஒர்க் பண்ணணும், அவங்க தான் ஒர்க் பண்ணணும். அவங்க டீம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரொமோஷனுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. பல குப்பை தொட்டிகள்லாம் போய் உட்காந்துட்டு. நீங்க என்ன கொல்றதுக்கு முன்னாடி எங்க தலைவன் விக்கியை கொண்டுட்டு வாங்க, அதுக்கப்புறமா அவனை போடுறது ரொம்ப ஈஸியா. அவன்டா சின்னப்ப 2 CMF ஃபோனை வாங்கி 4 நாள் உட்கார வச்சனாலே அவன், நீ சொன்னியே சைக்காட்டிக் அட்டாக்லாம் வந்து செத்துடுவான். CMF ஃபோன் அவர் நத்திங் 2A கூட அவர் யூஸ் பண்ணி நான் பார்த்தேன் இல்லை அதிகபட்சம். ஆனால் பேசுறாரு, ஆனால் ஒரு வாட்டி கூட ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், கையில் வச்சிருப்பாரு.
அந்த லைட் எரியும் டிங் அப்படின்னு அது காட்டுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆனால் சிஎம்எஃப் நீ என்ன பொசுக்குன்னு உண்மையை எப்படி சொல்லிட்டேன். அவன் யூஸ் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் மறந்துருந்துருப்பாங்க. ஆனால் நீ இப்போ வந்து அதை அடுத்த திருத்தமாக வேற அவன் வந்து சீரியஸாகவே சிஎம்எஃப் ஃபோனை பார்த்ததுலேருந்து என்ன தெரியுமா சொன்னான், இதோட கேவலமாக ஒரு ஃபோனை என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைன்றது தான் அவனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சரியா? ஆனால் ஆன் ஸ்க்ரீன் என்ன பண்ணி தொலைகிறது, சிஎம்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், கால் பேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுகிற மாதிரி நடிக்கிறான். இதுவே அவன் கையில் சிஎம்எஃப் ஃபோனை நீங்கள் யாராவது அவனை ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus இல்லாட்டி ஓப்போ தான் இருக்கும். அதை பிடிங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிறல டாப் எண்ட் நத்திங் ஃபோன் எது இருந்தாலும் அவன் கையில் கொடுத்து அனுப்பிடுங்க. அதை பிடிங்கோங்க. ஆனால் சரியா, அவனோட ரியாக்ஷனை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பேசக்கூடாது. அதான் ப்ரோ, வேணா இந்த கண்ணத்தில் அரைஞ்சதுக்கப்புறம் இந்த கண்ணத்துலேயே அரைஞ்சிக்கோங்க, ஃபோனை கொடுத்துட்டு போங்க அப்படின்னுவான். வேற எதுவும் சொல்ல மாட்டான். அப்போ கால் பே விற்பாரு, ஆனால் கால் பே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணாரு அந்த மாதிரி. இப்போதான் இவன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். சபாஸ் மாமா சபாஸ். அது ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரியும்ல. வெளியில் என்ன சொல்லுவோன்னா ஐஃபோன் வந்து 1.5 லட்ச ரூபா, அதோட பர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணுறது எப்படி 15,000ங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 ஃபோன் கம்பேர் பண்ணுறேன். எந்த 2 ஃபோன் தெரியுமா? 15 Pro Max ஆக்சுவலாக வந்து சிஎம்எஃப் கூட தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இல்லைண்ணா, இல்ல வீடியோ லென்த்தா போகுது, இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு அப்புறம் நீ மறந்துடாம அதை சொல்லிடு. இன்ஸ்டாகிராமில் யாராவது இருக்கீங்களா? ட்விட்டரில் யாராவது இருக்கீங்களா? போய் சிஎம்எஃப் ஹேண்டில் பாருங்க. அவங்க ரீசெண்டாக கேமரா கம்பேரிசன் ஒன்று போட்டிருக்காங்க. நான் நிஜமா எல்லாரையும் எப்பயுமே திட்டுறது இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் சம்டைம்ஸ் ஒரு சில பிராண்டை நான் திட்டுறேன் இல்லையா. முன்னெல்லாம் நான் ரெட்மி ரொம்ப திட்டிருப்பேன், ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் அப்படி இருக்கும். ஒரு ஃபோன் தான் ரிலீஸ் பண்ணுவான், அந்த ஒரு ஃபோனுக்கு கலர் போட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா ஸ்டோரேஜ் வேரியன்ட் விடுவான். அதே ஃபோன் பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் Note 8 Pro பற்றி கூட நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கலர் வேரியன்ட் அந்த வேரியன்ட்னு வந்துட்டு இருந்தான் அந்த டைமில், கேமிங் ஃபோன் சொல்லிட்டு. இப்போ இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, 15 Pro Max கம்பேர் பண்ணி வச்சிருக்கான் ஃபோட்டோகிராஃபியில். நான் அதை தான் சொல்ல வந்தேனே. இதோட போய் பயங்கரமா ஏதோ ஒரு ஃபோனோட 15 Pro Max என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஎம்எஃப் ஃபோனோட கம்பேர் பண்ணது நான் தப்பு சொல்ல வரல. சரியா? 15,000 ரூபாய்க்கு வச்சிருக்கிற உங்க ஃபோன் வந்து 15 Pro Max மாதிரி கேமரா ஆன் ஆகி போட்டோ எடுக்குதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. அது 15 Pro Maxோட நல்லா போட்டோ எடுத்துச்சுன்னு சொன்னா பாருங்க, அப்போதாங்க எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. புரியுதா? என் ஃபோன் வந்து ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா ஆண்ட்ராய்டோட எப்பயுமே ஐஃபோனில் ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட் தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் பியூரா 70 அப்படின்னு சொல்லி Huawei மட்டும் தான் வந்து இருக்கலே ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து ஒரு சில மேஜிக் வச்சு ஏஐ வச்சு உருட்டிகிட்டு இருக்கான். அவனை தவிர வேறு யாருமே வந்து அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் கொடுக்க முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ பிரைட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளால் வந்து இருக்கலே பெஸ்ட் ஷட்டர் ஸ்பீடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் Xenon ஃப்ளாஷ் பேஸ்டு ஃபோன்ஸால் எடுக்க முடிஞ்சது. ஓடிட்டு இருக்க ஃபேனை வந்து ஃப்ரீஸ் ஆகி எடுக்க முடியும். அந்த ஃப்ரோசன் ஷாட்ஸ் எல்லாம் Xenon ஃப்ளாஷ் வச்சு தான் எடுக்க முடியும். பட் இவன் அப்படி பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு சில போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறான். தெரியுது. இப்போ எப்படி 3 ஃபோட்டோவை பற்றி மட்டும் பேசும்போது எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு ஊருக்குள்ளே எல்லாமே ஏஐயாக தான் இருக்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு 5 செகண்டுக்கு என்னோட வாய்ஸை கட் பண்ணிட்டு வேற ஒரு வாய்ஸை போட்டு போயிட்டே இருக்க முடியும். இப்போ அதுதானே வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லை சொல்கிறேன், முன்ன வந்து ஏஐ ஐயோ சாம்சங் வந்து 3 ஃபோட்டோ எடுத்தது ஏஐ வச்சு டுபாகூர் பை அப்படின்னாங்க. இன்னைக்கு என்னடானா ஐஃபோன் 14 Pro Maxல ஏஐ இருக்காதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வேலிடான பாயிண்ட் ப்ரோ. இப்போ S24 S23 சஜஸ்ட் பண்ணா இல்லை S24ல ஏஐ வித் 7 இயர்ஸ் அப்டேட்டு எல்லாம் இருக்கு. ஏஐ அதை கிளைம் பண்றாங்க. ஆமா, அப்போ அந்த 3 ஏஐல இருந்தால் நல்லது தானே, அதுவும் ஏஐ தானே. அப்பவே அதை கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இருந்தோ அவன் இல்லை எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஏஐங்கிறது இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஃபோக்கஸ் எதை வச்சு நடக்குது? PDAF அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கோங்க. லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ்ங்கிற ஒரு விஷயம் பார்த்துருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் ரீட் பண்ணுது. உள்ள இருக்கிற சிப் லெவலில் ரீட் பண்ணுது. அது எப்படி ரீட் பண்ணுது? நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு தான் ரீட் பண்ணுது. அதுக்கு பேர் என்னது? அது சொந்தமாக தானே செயல்படுது. உங்கள் டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த டேட்டா வச்சு அது செயல்படுது. ஏஐக்கு மட்டும் இப்போ டேட்டா யார் கொடுக்குறா? நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வச்சு அது செயல்படுது. அப்போ எப்போ இருந்தாலும் நம்ம ஏஐயோட தான் இருக்கும். இன்னைக்கு அது மார்க்கெட்டிங் செய்யப்படுது. ஆமாம். இப்போ ஹானர் ஃபோன் Huawei ஃபோன் முன்னே யூஸ் பண்ணும்போது ஒரு ஆடை பார்த்தோம்னா அது கோட்டுன்னு காட்டும் மேலே, அப்படியே ஒரு நாயை காமிச்சோன்னா டாகுன்னு காட்டும். பிக்சலில் கூட பாட்டு கேட்டால் என்ன பாட்டுன்னு சொல்லலாம். அது மைக்ரோஃபோன் வந்து என்ன பண்ணுதுன்னா போய் டேட்டாவை வெரிஃபை பண்ணிட்டு வந்து சொல்லுது. நம்ம திடீர்னு எதாவது கெட்ட வார்த்தையில் பேசணும்னு வைங்களேன், இந்த பாயலா இவன் தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லிடும். அது வந்து நம்ம எப்பயுமே லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் எனக்கு செம்ம தலைவலியாக இருக்குடா அப்படின்னு சொன்னால் உனக்கு பிரெயின் டியூமர் அப்படின்னு அதே சஜஸ்ட் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுது. மைக்ரோஃபோனில் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு பிரேக்கப் சுச்சுவேஷனா உடனே மலர் வளையம் இந்த மாதிரி எதனால அது கொடுத்துருதுங்க. ஏன் அவ்வளோ தூரம் பண்ணுவோம்? கூகுள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் வேக் ஆகுது. இந்நேரம் காரி துப்பியிருப்பாங்க. அது உன் வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகுது. ஓகே, நிறைய பேருக்கு வந்து இப்போ என்ன இருக்குன்னா ஸ்பீக்கரில் லவுட் ஆகிட்டு அவங்க வாய்ஸ் மேட்ச் கொடுக்காம விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ நேரம் வேக் ஆகிருக்கும். அதுவும் ஏஐ தானே, இதுவும் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்குது தானே. அதாவது ஏஐன்னு இதை டக்குன்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் பேசிக் லெவல். ஆமாம். இப்போ இந்த 3க்கு வந்து சரி ஓகே அது போயிட்டு போகுது. மொத்தம் வந்து கடைசியாக சிஎம்எஃப் பண்ண பெரிய சம்பவம் என்னன்னா, சிஎம்எஃப் ஃபோன் 1 என்ன பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஐஃபோன் 15 Pro Maxை they have put it into shame. கிழிச்சு எடுக்க முடியும். ஐஃபோனுக்கு சம ஷேம் பப்பி ஷேம் ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா,
தான் வருத்தம். அந்த ஒன்று ஏதோ பண்ணிட்டு போ, பரவாயில்ல, தப்பு இல்லை, அது நீ மார்க்கெட்டிங்காக பண்ணுறேன்னு தெரியுது. இது விவரம் தெரியாத ஒரு 4 பேர் பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, ஐஃபோன் வச்சிருக்கிறவன ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு உரண்டு எழுக்கிறது. என்ன 1.5 லட்சமா சிஎம்எஃப் எடுக்கும் தெரியுமா? சிஎம்எஃப் ஒன்று தெரியுமாடா, பார்த்துருக்கியா? மண்டை பத்திரண்டா அப்படின்னு சொல்லி பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஏன்னா இல்லை ஃபேக்ட் அதுதான். இப்போ என்ன பண்ணா அவன் என்ன தெரியுமா நினைப்பான், எதுக்கு இவன் திடீர்னு வந்து நம்மள இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பான். அப்புறமா அவனுக்கு அந்த போஸ்ட்டை காமிச்சோன்னு வைங்களேன், அடுத்த தடவை மீட் பண்ணும்போது தான் பிரச்சனை இல்லை, வீச்சு தான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கடுப்பாக இருக்குது. ரெலவெண்ட்டாக இல்லாமல் இரலவெண்ட்டாவோ இல்லாட்டி நம்ம தகுந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நம்பிக்கையே இல்லாத மாதிரியான ஏரியாவெல்லாம் கொண்டு வந்து வச்சு கம்பேரிசன்ற பேரில் சாகடிக்கிறதுக்கு உண்மையான யூஎஸ்பி என்னன்னு சொல்லி விற்றீங்கன்னா சக்ஸஸ். இப்போ பெஸ்ட் என்னென்னா, அவங்க வந்து பின்னாடி கிளிக்கபிள் பேக்கேஸ் கொடுத்தது ஒரு மிஸ்டேக். நீங்கள் ஸ்க்ரூ கொடுக்குறீங்கன்னா ஏன் கிளிக்கபிள் கொடுத்தீங்க? உடையுதுல. ஆமாம், தப்பாக பிடிச்சி இழுத்தா உடஞ்சிருது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஃபோனையும் மாதிரி இப்படிலாம் வச்சு இழுக்கிறாங்க. நார்மலாக வந்து சிஎம்எஃப் ஃபோன் நீங்கள் யாராவது வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மறக்காமல் பின்னாடி இந்த இடத்துல ஸ்பீக்கர்கள்லாம் இருக்குங்க, அந்த ஏரியாவிலேருந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக லிஃப்ட் ஆகும், உடையாது. பட் அப்படி லிஃப்ட் பண்ணும்போது இப்படி கை வச்சு இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னு வைங்க, உடஞ்சிரும். இந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்குது. உடஞ்சா என்ன வேறு கேஸ் வாங்கிக்கலாம் தம்பி. 1500 ரூபாப்பா. சரி இங்கே பாருங்க, இது எதுக்கு சொல்கிறேன்னா சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல அவன் சொல்லுவான், அவன் 1000 சொல்லுவான், அவன் சிஎம்எஃப் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டான், அவனுக்கு என்ன வருத்தம்? சரியா? இங்கே என்ன மேட்டர்னா, அவன் மொத்தம் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை. அதில் ஃப்ளா இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த பிராண்ட் நல்லா நின்று பேசும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இங்கே ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத ஸ்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி ஹானர் ஹுவாவே என்ன மாதிரியான ஃபன் பண்ணியிருக்காங்கிறதுக்கு வேணால் நீங்கள் நெட்டில் போய் வெரிஃபை பண்ணுங்கள். ஷார்ட் ஆன் ஹானர்னு போட்டுருவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் போயிட்டு ஒரு சிலர் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ எங்கேயாவது போய் தூக்குனாங்கன்னு வைங்க, மாட்டிப்பாங்க. ஏன்னா அது வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸில் மாட்டியிருக்காங்க. இவ்வளவு ஏன் ஒரு சில பெரிய செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி பார்த்தியா ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் வந்து ஐஃபோன்லேருந்து போடுவாங்க. முன்னெல்லாம் ட்விட்டர் ஃபார் ஐஃபோன் இருக்கும், மாட்டிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக மாட்டிப்பாங்க. இல்லை பிராண்ட்ஸே கூட ஏன் ரெட்மி ட்விட்லேயே கூட கீழே வந்து ட்விட்டர் ஃபார் ஐஃபோன் அப்படின்னு. ரெட்மிலாம் இல்லை, OnePlus எல்லாரும் மாட்டினாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் மாட்டினாங்க. இதைத்தான் நான் ஒரு வீடியோவில் சொன்னேன். நல்ல நேரம்டா, நல்ல டாபிக்டா. என்னாச்சுன்னா, நான் வந்து போட்டிருந்தேன் ஐஃபோன் 11லேருந்து S23 அல்ட்ரா வரட்டுமான்னு ஒருத்தர் கேட்டார். சூப்பர் கொஸ்டின், சரியான அப்கிரேடு, என்ஜாய் பண்ண போகிறீங்க. சோஷியல் ஆப்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கும் ஆண்ட்ராய்டு பண்ணலை, அவங்க இன்னும் மாஸ்டர் பண்ணலை, அவங்க இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆண்ட்ராய்டில் என்ன ப்ராப்ளம்னா, டிஃப்ரெண்ட் ப்ராசஸர், டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் கஷ்டம் தான், டெவலப்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். பட் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஆப்பிளில் ஈஸியாக 2 ரெசல்யூஷன் இருக்கும், இல்லாட்டி 3 ரெசல்யூஷன் தான் இருக்கும். 3த்துக்கும் என்ன ரெசல்யூஷன்றதை தாண்டி ஒரே ப்ராசஸர் தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இருக்கலே பெஸ்ட்டாக கோட் பண்ணி UIUXல சூப்பராக ஒர்க் பண்ணி உங்களுக்கு இருக்கலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இதைத்தான் அன்றைக்கி சொன்னேன். ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐஃபோனுக்காக ஸ்டீரியோ டைப் பண்ணுறல நீ, ஆப்பிள் கெத்துன்னு சொல்கிறல நீ அப்படின்னு. நான் ஆப்பிள் அடிக்காத இடமே கிடையாது. இந்த இடத்துல அதுக்காக நான் போய் பேச முடியுமா? ஐஃபோனில் வந்து சோஷியல் மீடியா ஆப் கேவலமாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் எத்தனை பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. ஒரு 12 mini ஒன்று வச்சிருக்காரு, எப்போயாவது வெளில எடுப்பார். 12 Pro எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா மறுபடியும் உள்ள வச்சுருவார். மற்றபடி இந்த S23 அல்ட்ரா இதை தான் போட்டு பேரட்டு எழுதிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் அதுக்காக நான் வந்து எனக்கு S23 அல்ட்ரா வாங்குங்கன்னு சொன்னா இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த 75K பார்த்ததுமே S23 அல்ட்ரா பற்றி கேட்டனால தான் நான் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலில் நீங்கள் போய் நல்லா தேடி பார்த்துக்கோங்க. ரிவ்யூன்னு ஒரு விஷயமே வந்திருக்காது, இன்றைக்கி தான் வந்திருக்கு. 1.5 வருஷமாக இந்த ஃபோனை அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை பற்றி நான் பேசினதே கிடையாது. இதுதான் ஒரு லாங் டேர்ம் பயங்கர ரிவ்யூ அப்படின்னா இந்த ஃபோனுக்கு தான். ஸோ இதான் ஃபேக்ட்டு. ஸோ அங்கே மொத்தம் என்னன்னா, இது நியூஸ் வீடியோவாக ஸ்டார்ட் ஆகி கடைசியில் என்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். அண்ட் நத்திங் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் திரும்ப இது சொல்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா யாருக்குங்க லாபம்? நான் நத்திங் ஃபோனே யூஸ் பண்ணல, எனக்கு என்ன லாபம்? இல்லை சீரியஸாக சொன்னால் நத்திங் ஃபோன் 1 நத்திங் ஃபோன் 2 நல்லா சூப்பர் ஃபோன். அதுக்கப்புறம் அங்கே ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன், லோ லைட் அல்காரிதம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல. 8+ Gen 1 நல்ல SoC, அதில் இருக்க ISP சூப்பர். அதை ஏன் நீங்கள் வந்து இன்னும் ரீட் பண்ணல, ஏன் ஸ்டடி பண்ணல? அதுக்கு தான் இவனை தூக்கி காட்டுறேன். 7300 வச்சு இவன் ஃபோட்டோ அவ்வளோ சூப்பராக எடுக்கிறான். நீ அதே மாதிரி எடுக்கணும்னு நான் சொல்ல வரலப்பா. நீ வந்து 15000 தான் கொடுக்குறேன். நீ அதில் நிறைய நேரம் உட்காந்து R&Dலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நல்லா கொடுக்குறீங்க, நல்லா இருக்கட்டும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும் அவன் சொல்கிறானே வச்சுக்கோண்டா. பட் ஏன் நத்திங் ஃபோன் 2 மாஸ்டர் பண்ண முடியல? மார்க்கெட்டில் ஏன் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா வந்து நிற்க முடியல? 45000 தானே இனிஷியலாக விற்றீங்க. ஆனால் 40000 ரூபாய்க்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு மொக்க SoCயோட சுற்றிக்கிட்டு இருக்குது. இது ஏஐ கேப்பபிலிட்டிஸும் நல்லா இருக்குது, ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா இருக்குது. அப்போ நத்திங் 2 போட்டுருமா? 2 போட்டுரும், எல்லா ஃபோனையும் போட்டுரும். இது நிறையா இந்த பட்ஜெட்டில் இருக்க நிறைய ஃபோன்ஸ் இது போட்டுரும். கேமரா இவன் எந்த விதத்தில் டுபாகூர்னா, இந்த ஓப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன தரமாட கடுப்பாகும், கலர் வயசுங்கிறத கூட விட்டுறா. SoC 40000 ரூபாய்க்கு 7300 வாடான்னு தோணும். இப்போ இதில் தான் நான் என்ன கேட்டேன்னா, ஆப்டிமைசேஷன் முக்கியமா இல்லைனா ஹார்ட்வேர் முக்கியமான்ற கேள்வி வச்சேன். ஏன்னா இப்போ ஒரு கேமரை கூட்டு வந்துட்டு இந்த 7300 சூப்பராக இருக்குன்னா அவன் என்ன சொல்லுவான், பார்த்தியா லூஸாக தான். புரியுதா? என்னோட யூஎஸ்பி என்னோட மெயின் க்ரைட்டீரியா கேமிங்கு. எனக்கு எதுக்கே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்பாங்க தானே.
ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போது கேமரா தான் முக்கியம், மல்டிமீடியா தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க 40,000 செலவு பண்ண நான் தயார். 4-வே கர்வ்டு டிஸ்பிளேயோட எனக்கு ஒரு ஃபோன் வேணும், வேற லெவலில் இருக்கும். இவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா, எப்பயுமே இந்த ஓப்போ விவோ ஒர்க் பண்ணுறது எப்படி தான் டாப்லேயும் பாட்டம்லேயுமே இருக்குது ஒரு மாதிரி எமர்ஜ்டா செம்மையாக இருக்கா. அதான் இந்த ஓப்போ விவோ அப்படி தான் பண்ணுவாங்க. பட் உள்ள என்ன ஆகும்னா ப்ரைஸ் டு ஹார்ட்வேர் அப்படின்னு வரும்போது ஃபெயில் ஆகிடுவாங்க. ஐஃபோன் வேறு அப்படியே இருக்கு. கரெக்ட், உண்மைதான். டெக்னாலஜி பொழுதுன்னைக்கு இன்டர்நெட்லேருந்து அப்படி தான். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் எங்கள் தரப்புலேருந்து ஒரு கருத்து. நியூஸ் வீடியோன்னு நினச்சா கடைசியில் எங்கெல்லாமோ போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் மறக்காமல் இப்போ ஒரு கமெண்ட் போடுறீங்க, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, எனக்கு தப்பு இல்லை. பட் நத்திங் இம்ப்ரூவ் ஆகணுமே வேணாமா. ஏன்னா ஒரு இடத்துல ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோன்னா அங்கே ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்னு நம்பி தான். இந்த மாதிரி நிறைய பிராண்டை நம்பி நம்ம நாசமாக போன கதைகளும் உண்டு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாம்சங். சரியா, அந்த பையில வந்து நாங்கள் பாராட்டவும் செய்வோம், அந்த பையில போட்டு அடித்து துவைக்கவும் செய்வோம். ஏன்னா கேப்பபிலிட்டி ஒருத்தனுக்கு இருக்குது, பட் அவன் அதை யூஸ் பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணல, அவன் டெலிவர் பண்ணலன்னா அவனை தான் அடிக்கணும். அவனால் முடியும், உசைன் போல்ட்டால் இன்னும் பெட்டர் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஆனால் பண்ணலை அப்படின்னா அப்போ திட்ட தானே செய்வீங்க. அந்த மாதிரி தான். அதுக்காக தெருவோரமாக ஒரு தாத்தா உட்காந்து பீடி இழுத்துட்டு இருப்பார், கூப்பிட்டு போ 10 செகண்ட்குள்ளே ஓடு அப்படின்னா ஓடுற கேப்லேயே போயிடுவார் அவர். அது வேறு விஷயம். சரிங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வந்திருக்கோம். சிவபரணி பார்த்தீங்களா எப்படி அந்த ஒரு ஃபோனில் கொஞ்ச நேரம் கொடுத்தேன், அந்த 30 செகண்டாக பாருங்க, அதை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன், எப்படி இருக்கு. இல்லை ப்ரோ, உண்மையாக சொல்லணும்னா 40K ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேலைடான்னு கேட்டால் இந்த பம்ப்லேருந்து இந்த பின்னாடி ஜிகினா மாதிரி ஒரு ஸ்டைலு இங்கே க்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பவுடர் போட்டுருவாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இந்த ரூம் சுச்சுவேஷனில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஷவுமி அளவுக்கு ஃபாஸ்ட் ஷட்டர் வந்து ஷவுமியும் ஆப்பிள் இவங்க 2 பேரும் தான் இந்தியாவில் அவைலபிளுங்க. இதுவே ஹுவாவே இருந்ததுன்னா ஹுவாவையும் ஷட்டர் ஸ்பீட் மாசாக இருக்கும், இவங்களாம் ஷட்டர் ஸ்பீடில் செட் ஆக மாட்டாங்க. எத்தனை தடவை நான் ரியல்மி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரியல் வேர்ல்டு சினாரியோஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியும். இது வந்து சிலர் மனசை புண்படுத்துது அப்படின்னும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்காக நான் போய் சொல்ல முடியாதுங்கிறனால தான் சில உண்மைகளை நம்மளால் எப்படி சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லிடுறோம். அதனால் நீங்கள் கோச்சிக்கிறீங்க, சம்டைம்ஸ் திட்டுறீங்க, பரவாயில்ல திட்டுங்க, பட் நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா சரி. சரி, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி பார்க்கலாம். ஆமாம், பார்த்துக்கினே தான் இருக்கணும். பை.